நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
போனோம். வரும்போது இந்த அடையாளம், போகும்போது நிச்சயமா இந்த வீட்டுக்கு நாம திரும்பி வருவோம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் போனோம். இந்த முறையும் சத்தியம் பண்ணலாம். இனிமே நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம வீட்டை பார்க்கும்போது தீபாவளி பண்டிகை மாதிரியே இருக்கு. இது தீபாவளி தான் ராஜசேகர். நாம நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கோம். அயோத்தியில ஸ்ரீராமரை கூட இந்த மாதிரி தானே வரவேற்றாங்க. அதே மாதிரி இந்த நல்ல நாளை நாம வரவேற்கிறோம். பெரியமா, இந்த வீட்டுல இன்னும் களை கட்ட போகுது. பெரியப்பாவோட பிறந்த நாள் வருதே. சரியான நேரத்துல தான் நம்ம இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். வரிசையா சந்தோஷமான நாட்கள் வருது. இந்த சந்தோஷமான நாட்களை ஒரு பார்ட்டில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பெரியப்பாவோட பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம். எல்லாரோடவும் சேர்ந்து கொண்டாடலாம். இந்த வீடு மறுபடியும் சந்தோஷமா களை கட்டணும்ல. தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய அளவுல பார்ட்டி வைக்கலாம். ஆமா கார்த்திக், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். பெரிய அளவுல நம்ம ஏற்பாடு பண்ணலாம். நடுவுல பூஜையும் பண்ணணும், சரியா? அப்புறம் அம்மா, அங்க நம்ம பக்கத்து வீட்ல இருந்தாங்களே, அவங்களையும் மறக்காம கூப்பிடணும். எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எல்லாரும் இந்த வீட்டுல மறுபடியும் ஒன்னா இருக்க போறோம். ரொம்ப பெருசா கொண்டாடலாம். போதும் கார்த்திக், என்ன பேசிக்கிட்டே போற? என்னோட அபிப்பிராயம் ஒண்ணு இருக்குல்ல. நீ சொல்ற எதுவும் இந்த வீட்டுல இப்ப நடக்க கூடாது. ஆனா புரிஞ்சுக்கங்க, என்னோட பிறந்த நாள் அமைதியா தான் நடக்கணும். எனக்கும் புரியுது, எல்லாரும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க விரும்புறீங்க. ஆனா இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு இன்னொருத்தருக்கும் பிறந்த நாள் வரப்போதில்ல. குழந்தைங்க மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுற வயசாக எனக்கு. என் பிறந்த நாளை நீங்க கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷமா கொண்டாடுங்க. மருமகளை எந்த நேரத்திலயும் நாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும், புரியுதா? இந்த நேரத்துல அவளுக்கு ஓய்வு நிறைய தேவை. விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கிறதுல டயர்ட் ஆயிடுவா. அந்த நேரத்துல அவளுக்கு வலி வந்ததுன்னா விருந்தாளிங்களை வச்சுக்கிட்டு நமக்கு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படும். நாம அர்ச்சனாவோட நலன்ல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். உண்மைதாங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆமாமா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பிறந்த நாள் ஏற்பாடுனா எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்துடுவோம். நானும் ஏதோ இப்படி சந்தோஷத்துல பிளான் எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சேன். அதனால என்ன கார்த்திக், எல்லாத்துக்கும் சேர்த்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெருசா கொண்டாடிக்கலாம். அப்படி இல்லப்பா, அப்புறமா கொண்டாடுனா பெரியப்பாவோட பிறந்த நாள் போயிடும் இல்லையா? இது நமக்கு ரொம்பவே முக்கியமான நாள் இல்ல? அர்ச்சனா, அவர் சொல்றதுதான் கரெக்ட். அம்மா, எனக்கு ஒரு சின்ன யோசனை. நாம ஒரு ஐடியா பண்ணலாமா? கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிடலாம். அதுலயும் வீட்டு ஆளுங்களை மட்டுமே கூப்பிடலாம். நந்தினி அக்கா, லக்ஷ்மி, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிடலாம். பெரிய அளவுக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். ஆனா நம்ம அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காத்தாடி விடலாம்ல? ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. பெரியப்பாவுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரையும் கூப்பிடலாம்ல? அது மட்டும் இல்லம்மா, எனக்கு எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எப்ப போக வேண்டி வந்தாலும் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல தானே இருப்போம். ஒண்ணு இங்க இல்லனா ஹாஸ்பிட்டல்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்த்து சொல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் முடிவடையாதே. பெரியப்பா, இந்த வீட்டுக்கு நாம திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் ஃபங்க்ஷனா இருக்கும். இந்த வீட்டுல ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம்.
சோ உங்களோட சேர்த்து உங்க பிறந்த நாளையும் கொண்டாடலாமா? குழந்தைங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, நீங்க தான் ஒத்துக்கங்களேன். சரி, எல்லாரையும் கூப்பிடு. ஆனா நம்ம கவனம்லாம் அர்ச்சனா மேலதான் இருக்கணும். ஆ, சரி. புரிஞ்சுதாம்மா? பெரியப்பா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். சரி. நாளைக்கு லட்டு எடுத்துட்டு பொங்கலுக்காக அர்ச்சனா வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்ல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி ஆகணும். சரிம்மா, சரி. அப்புறம் ராகுல், கொஞ்சம் புது காத்தாடி வாங்கிக்கப்பா. நாளைக்கு அர்ச்சனா வீட்டுக்கு போய் பறக்க விடு. சரி. பெரியப்பா, சீக்கிரமா எனக்கு பணம் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாப்பா, வாங்கிட்டு வா. பாலா அண்ணா. என்னங்க எதுக்கு இதெல்லாம்? அது அர்ச்சனா ஃபோன் பண்ணிருந்தா. நாளைக்கு பொங்கல் பண்டிகை மட்டும் இல்ல, பெரிய ஐயாக்கு பிறந்த நாள் வேற. அதனால நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. அவங்க வீட்ல சந்தோஷத்தை கொண்டாட இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா? சரி, அவங்க செஞ்சது நல்ல விஷயம்தான். நாளைக்கு அர்ச்சனாக்கு டெலிவரிக்கு டேட் கொடுத்திருக்காங்களே, அந்த நல்ல நியூஸும் எந்த நிமிஷமும் வரலாம். என் மனசு ஒவ்வொரு போன் காலுக்கும் அர்ச்சனாவை பத்தி நியூஸ் வருமான்னு காத்துக்கிட்டே இருக்குது தெரியுமா? அம்மா, எல்லாம் நடக்கிற நேரத்துல தானா நடக்கும். அது நாளைக்கே நடந்தா ரொம்ப நல்ல விஷயம் தானே. நாளைக்கு பொங்கல் பண்டிகை, ரொம்ப நல்ல நாள். நான் அவளுக்கு நிறைய லட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ராதிகா, நீ இப்ப இருந்து ஒரு வேலை செய். உன் கால்ல இருந்து செருப்பை எக்காரணத்துக்கு ஒண்ணு கழட்டிடாத. நான் ஏன் சொல்றேன்னா, அர்ச்சனாவை பத்தி எந்த நேரத்திலயும் ஒரு செய்தி வந்தா நீ பதட்டத்துல வெறும் காலோடய ஓடிடுவியே. என்ன இங்க வச்சிருக்கேன்? அடடே, தயிர் துவஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன், இல்லைன்னா புளிச்சு போயிடும். மாவை பசஞ்சிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேமா, நீங்க கவலை விடுங்க. சரி, என் கூட வா, நான் இதை செஞ்சிடறேன். மாணிக்கம், சல்லடைய தேடுறீங்களா? ஆமாமா. அது அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. அந்த கிச்சன் மாதிரி இது என்ன சின்னதாவா இருக்கு? இதோ இப்ப பண்ணிடுறேன், கொடுங்க. நீ சொல்றது சரிதான் சாந்தி. அங்க இருக்கும்போது இந்த கிச்சன் ஞாபகம் இருந்தது. இடம் வேணா மாறி போலாம், ஆனா பழக்கம் மாறாதில்ல. ஆமாங்கா, அந்த கிச்சனே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஃப்ரிட்ஜை திறக்கலான்னு போனேன். திடீர்னு அந்த சமையல் கட்டு ஞாபகத்துல இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டேன். ஆமாங்கா, நான் கூட கொஞ்சம் குழம்பிதான் போயிட்டேன். அர்ச்சனா எங்க? அர்ச்சனா ஏற்கனவே சாப்பிட்டுட்டா. ஆக்சுவலி அவ ரொம்ப டயர்டா இருந்தா. அம்மா அவளுக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. அப்புறம் அப்பா, நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். லக்ஷ்மி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு லட்டெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கா.
அப்புறம் காலையில நான் போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஆமா வந்தேன். கார்த்திக், அர்ச்சனாவுக்கு பிரசவ தேதி வேற நெருங்கிடுச்சு. எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே பண்ணிடணும். நாளைக்கு திடீர்னு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டி வந்தா அவசரத்துல நம்ம எதையும் மறந்துடக்கூடாது. கார்த்திக், ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டியா? ரூம்லாம் சொல்லி வச்சிட்டியா? ஆமாப்பா, நான் சொல்லிட்டேன். வண்டியும் செக் பண்ணிடுப்பா. பெட்ரோல் எல்லாம் முதல்ல ஃபுல் பண்ணி வை. சரி பெரியப்பா, நான் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டேன். டயர் எல்லாம் கூட செக் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிப்பா. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. தெரியும் பெரியப்பா. ஆஸ்பத்திரியில பதில் சொல்லக்கூடாது. திடீர்னு பணம் அதிகமா தேவைப்படலாம். தெரியும் பெரியப்பா, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை எக்ஸ்ட்ராவா பணம் தேவைப்பட்டா கூட கிரெடிட் கார்டு இருக்கு. இல்ல கார்த்திக், இந்த கார்டெல்லாம் அந்த அளவுக்கு நீ நம்பவே கூடாது. தனியா கேஷ் எடுத்து வச்சுக்கேன். ஆமா கார்த்திக், ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும், மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும், எல்லாத்துக்கும் கையில பணமா வச்சுக்கப்பா. அப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் வேற வாங்கி கொடுக்கணும். பாருங்க, நாளைக்கு விருந்தாளிங்க எல்லாம் வருவாங்க. அர்ச்சனாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆமாமா, எனக்கும் ரொம்ப கவலையா தான் இருக்கு. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நானும் இதெல்லாம் வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்ல நாம பயப்படுறத பார்த்து அர்ச்சனாவும் பயந்துடக்கூடாது. அவங்க வீட்ல யாராவது வந்திருந்தாங்கன்னா ஆறுதலா இருக்கும். எல்லார் கூடவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. அவளுக்கும் நல்லபடியா பொழுது போகும். ஆமா கார்த்திக், இதுதான் ரொம்ப கஷ்டமான நேரமே. ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், எந்த நேரத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சேங்கிற சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் கை காலம் ஜில்லிட்டு போகும். என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோங்கிற பயம் இருக்கும். மாணிக்கண்ணே, மொட்டை மாடியை ஒழுங்கா சுத்தம் பண்ணி வைங்க. நிறைய பேர் வருவாங்கல்ல. அது சின்ன வீடுங்க, டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனா இங்க வேலை முடியவே மாட்டேங்குது. அந்த சின்ன வீடு எனக்கு ரொம்ப கெட்ட பழக்கத்தை உண்டாக்கிடுச்சு. இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். அப்பா, நாளைக்கு மோகன், லட்சுமி, மாப்பிள்ள எல்லாரும் வருவாங்கல்ல? சரிப்பா, மத்த வேலைகளை எல்லாம் காலையில பாத்துக்கலாம். எனக்கு தெரியும் கார்த்திக், உன் மனசு இப்ப ரொம்ப படபடப்பா இருக்குல்ல. ஆனா கார்த்திக், இந்த மாதிரி நேரத்துல தான் நாம ரொம்ப நிதானமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். நாம நிதானமா யோசிக்கணும், எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆனா நம்ம மனசு நாம சொல்றத எப்பவும் கேட்காது, படபடப்பா தான் இருக்கும். ஆனா அப்படி படபடப்பா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது கார்த்திக். இது ரொம்ப சாதாரண விஷயம். பிறக்க போற குழந்தைய பத்தி, கட்டின மனைவிய பத்தி கவலை இருக்கதான் செய்யும். ஆனா கார்த்திக், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. அர்ச்சனா தன் வாழ்க்கையோட கஷ்டமான நேரத்துல இருக்கும்போது உனக்குள்ள இருக்கிற எல்லா படபடப்பையும் நீ கண்டிப்பா கட்டுப்படுத்திக்கணும். அந்த நேரத்துல நீ அர்ச்சனாவுக்கு ஆறுதலா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அர்ச்சனா உன்னோட முகத்தை பார்த்துதான் தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுப்பா. எங்க காலத்துல வேறப்பா. அப்பெல்லாம் யாருமே இவ்வளவு வெளிப்படையா பேசினது கிடையாது. இன்னைக்கு நிலைமையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா எண்ணங்கள் மாறிடுச்சு. கார்த்திக், இப்போ உனக்கு பொறுப்புகள் அதிகமாக போகுது. இப்ப நீ எங்களை விட அதிக தைரியத்தோட நீ வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும்.